திருவோணம் பண்டிகையை சிறப்புடன் கொண்டாடிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் திருவோண திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த திருவோணத்துக்கும் இறைவனின் 10 அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரமும் ஒன்று. அந்த வாமன அவதாரம் உருவானதே இந்த திருவோணத்தை வைத்துத்தான். எப்படி என்றால், மகாபலி சக்கரவர்த்தி என்ற ஒரு அரசர் சிறப்புடன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு திடீர் என்று ஒரு ஆசை வருகிறது. என்ன ஆசை என்று சொன்னால், இந்திர பதவியை அடைய வேண்டும் என்று. இந்திர பதவியை அடைய வேண்டும் என்று சொன்னால் தான தர்மங்கள் வேள்விகள் எல்லாம் நிறைய செய்ய வேண்டும். அப்படி தான தர்மங்கள் யார் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்க வேண்டும். அப்படி தான தர்மங்கள் கொடுத்து 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 ஏறக்குறைய ஒரு 90% அவர் வந்த இந்திர பதவிக்கு கிட்டே வந்து விட்டார். அப்படி இருக்கும் பொழுது இறைவன் பார்க்கிறார். இந்திரனின் வேண்டுகோளுக்கு இணங்க இறைவன் மகாபலி சக்கரவர்த்தியிடம் ஒரு உயரம் குறைந்த மனிதனாக வருகிறார். உயரம் குறைந்த மனிதனாக வந்து அந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம், எனக்கு தவம் பண்ணுவதற்கு 3 அடி இடம் வேண்டும் என்று கேட்கிறார். மகாபலி சக்கரவர்த்தியும் தருகிறேன் என்று சொல்லிவிடுகிறார். தருகிறேன் என்று சொன்னால் எப்படி? நீ அதை எனக்கு உறுதிப்படுத்தி கொடு, தாரை வார்த்து கொடு. தாரை வார்த்து கொடு என்று சொன்னால் அதை உறுதிப்படுத்துவது. நாம் ஒரு இடம் வாங்குகிறோம் என்று சொன்னால் அரசாங்கத்தில் பத்திரம் பதிவு பண்ணுகிறோம் அல்லவா, அதுபோல அப்போ ஒரு கெண்டியிலே ஒரு ஜலத்தை வைத்து அதை தாரை வார்த்து கொடுக்க வேண்டும். அப்படி மகாபலி சக்கரவர்த்தி தாரை வார்த்து கொடுக்க போகும் பொழுது அந்த அசுர குருவாக இருக்கிற சுக்கராச்சாரியார் அங்கு வருகிறார். அவர் வந்து என்ன என்று கேட்கிறார். இந்த மாதிரி சமாச்சாரத்தை சொன்ன உடனே தானே, ஓஹோ, இது வந்திருக்கிறவர் சாதாரண ஆள் இல்லை, ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு வண்டாக மாறி தாரை வார்த்து கொடுக்க முடியாமல் அந்த கெண்டியினுடைய ஓட்டையிலே போய் அடைத்து கொள்கிறார். அப்போ அவர் ஊத்துறாரு, கெண்டியில தண்ணி வரவில்லை. இதை அவருக்குள்ள மனிதன் பார்க்கிறார். இது இவருடைய வேலையாத்தான் இருக்கும் என்று சொல்லி அந்த கையில் இருக்கிற தர்பை புல்லை எடுத்து அந்த கெண்டி ஓட்டையிலே குத்துகிறார். குத்துகிற நேரத்திலே அது அந்த வண்டனுடைய வண்டாக இருக்கின்ற சுக்கராச்சாரின் கண்ணில் படுகிறது. அவர் உடனே வெளியே வந்து விடுகிறார். வெளியே வந்து பழைய நிலைக்கு வந்து விடுகிறார். அதில் இருந்து அவருக்கு ஒரு கண்ணு கொஞ்சம் பழுதானதாக இருக்கும். அது கொஞ்சம் பழுதானதாக இருக்கும் அவருக்கு அந்த கண்ணு. அப்போ உடனே மகாபலி சக்கரவர்த்தி அவருக்கு அந்த நீரை தாரை வார்த்து கொடுத்து விட்டார். இவர் தாரை வார்த்து கொடுத்த உடனே தானே அந்த குள்ளமா வந்து நின்ற மனிதர் இந்த பூவுலகுக்கும் விண்ணுலகுக்குமாக உயரமாக வளர்ந்து விட்டார். வளர்ந்து இந்த மண்ணுலகை ஒரடியாகவும் விண்ணுலகை ஒரடியாகவும் அளந்து விட்டார். அளந்துவிட்டு 3வது அடிக்கு இடம் கேட்கிறார். 3வது அடிக்கு இடம் கேட்டவுடன் இந்த மகாபலி சக்கரவர்த்தி யார் எது கேட்டாலும் இல்லை என்று சொல்லும் மனம் உள்ள மகாபலி சக்கரவர்த்தி 3வது அடிக்கு அவருடைய சிரசை காட்டுகிறார். என்னுடைய சிரசில் 3வது அடியை வைத்து கொள்ளுங்கள் என்று. அப்போ இந்த சிரசில் இந்த காலை வைப்பதற்கு முன்னால் இறைவன் அவரிடம் கேட்கிறார், மகாபலி சக்கரவர்த்தியே, நீ வந்து சிறந்த தான தர்மங்கள் எல்லாம் செய்து மிக மிக உயர்ந்தவனாகிவிட்டாய். உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள், நான் தருகிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது இறைவன் அந்த மகாபலி சக்கரவர்த்தியை அப்பனிடம் அந்த மகாபலி சக்கரவர்த்தி, இறைவா, என்னுடைய நாட்டு மக்களை வருடத்திற்கு ஒரு முறை நான் வந்து பார்க்க வேண்டும், அது போதும் எனக்கு என்று கேட்கிறார். அப்போ இறைவன் அந்த வரத்தையும் கொடுத்து அடுத்த பிரளயம் நடந்து
உலகம் உருவாகிற நேரத்திலே அடுத்த இந்திர பதவியும் உனக்கு உண்டு என்று சொல்லி இறைவன் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த மகாபலி சக்கரவர்த்தி இந்த நாட்டு மக்களை பார்க்க வருகின்ற நாள்தான் அந்த திருவோணம் பண்டிகை என்று நம்ம மக்கள் கொண்டாடுகின்றோம். அப்போ இந்த திருவோணம் கொண்டாடுறவங்க குறைந்தது ஒரு 7 நாட்களாக கொண்டாடுவாங்க. எப்படி என்றால் நம்ம இந்த தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை இந்த போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என்று இப்படி கொண்டாடுற மாதிரி அங்கே உள்ள மக்களும் இந்த திருவோணம் பண்டிகை தல ஓணம், திருவோணம், மறுவோணம் என்று குறைந்தது ஒரு 7 நாட்களாவது கொண்டாடுகிறார்கள். கொண்டாடி அந்த மகாபலி சக்கரவர்த்தி வருகின்ற நாளை வீட்டு முன்னாலே சிறப்பாக மலர்களால் அலங்கரித்து அத்தப்பூ கோலம் போட்டு வீடுகளை எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் செய்தெடுத்து மகாபலி சக்கரவர்த்தி அவர்கள் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். இப்படித்தான் அந்த திருவோணம் பண்டிகை உருவானது. திருவோணம் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் திருவோண திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா உண்டு.